ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பூண்டு நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அந்த டைமில் நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டே பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நாளைக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள் நிறைய போட்டு செஞ்சால் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இது ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறி ஹாஃப் குக் ஆனால் போதும். ஸோ ஃபுல்லாக குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாதி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவுமே ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். சாப்பிடும்போது அப்போ தான் நமக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்க்கும் பொழுது நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ சாதம் போட்டுக்கோங்க. நாளைக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யுங்க. டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.